கும்பு ஓடுறோம் சாமி மாட்டோம் இல்லைங்க கும்பிடுறோம் சாமி. உட்கார். நான் வருகின்ற தருண காலங்களில் கடலலை நெகிழ் சூழ்ந்தது போல் சமயம் இருக்கின்றன. இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடை, தீப ஒளி, தெய்வீக சபை நமக்கு அன்ன போஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த அருமை உள்ளங்களுக்கும் நம்மளுடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்த இங்கனம் அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபைக்கும் நம்மளுடைய மனங்கடிந்த வணக்கம். வணக்கம். இருப்பினும் இன்று வைத்துள்ள நாடகம் அதாவது செத்து சிவலோகம் பாந்து வைகுந்தம் தாலோக சாருப்பல் சாயுச்சா சாமிப்பாண்டு சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்த ஞாபகார்த்தனால் அதாவது ஜெய குரு அவர்கள் இறந்த ஞாபகார்த்தமாக இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் கந்த புராணத்தில் இடம்பெற்ற இந்த வன்னிய புராணம். இந்த வன்னிய புராணத்துல இவ்வேளையில் நான் தற்பாரசியமாக வந்தேன். நான் யார், என் பேர் என்ன, எதற்காக வந்தேன், எதற்காக வந்திருக்கிறது நான் சொல்லு பரிபந்தம். அஜாக்கிரதை விட்டு மகாச்சாக்கிரதை விடும் கைகட்டி சேவை செய்ய வேண்டும். மாதவன் நான் யார் தெரியுமா? யாருங்க? மூலம் நன்றி இப்ப தெரிஞ்சிருக்கணுமே. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது சுவாமி. நீங்க நல்லா விளக்கமாக எடுத்து கூறுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஆமா, ஆனா சுத்தமா தெரியல. நீங்க சொன்னாதானே சுத்தமா. உனக்கு தெரியாத இருக்கிற வரைக்கும் அன்னையே இல்ல சாமி, எனக்கு தெரியல சாமி. எந்த ஒரு மனிதருக்கும் முழுசும் தெரியக்கூடாது. தெரிஞ்சால் மிகப்பெரிய பிரச்சனை. உனக்கு தெரியாத வரைக்கும் அது உனக்கு இருக்கிறது நல்லது. போனால் போகட்டும். என் பெயர் ஸ்ரீமன் நாராயணர். ஆமா, உன்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணன். சாமி பகவானே, என்னப்பா உன்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணன் இருந்தாலும் நீங்க தெய்வமா இருந்தாலும் நீ எப்படி பிறந்தீங்க? அன்பா என்ன பெற்றவாளும்
இப்ப ஏதாவது தெரியுதா? அதான் ஒண்ணு தெரியல சாமி, நல்லா தான் கத்திருக்கீங்க. உன்னுடைய பெயர் ஸ்ரீமந்த நாராயணன் இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்த தேவகி தாயாரோ தேவகி. ஆமா ஆமா. தந்தையார் எங்க அப்பா வசுதேவ மகாராஜன். வசுதேவ மன்னர். சரிதான். எப்படி வசுதேவ மகாராஜனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் மகனாக பிறந்த என் பெயரோ ஸ்ரீமன் நாராயணன் ஆகிலும் தேவகி ரோகிணிக்கு வசுதேவ மன்னனுக்கு நீங்க எப்படி பிறந்தீங்க சாமி? உன்னுடைய பிறப்பின் ரகசியம் தெரிய வேண்டும் அல்லவா? சரிதான். அப்படி இருந்தாலும் நான் எங்கே இருக்கின்றேன்? சரி, என்ன சமாச்சாரம்? ஆதி வைகுந்தத்தை பொற்புறமாய் எழுந்து அங்கதான் நான் பார்க்கடலில் பள்ளி கொண்டது. பார்க்கடலில் பள்ளி கொண்டவர். ஆதி என்றால் அதுக்கு இடமே கிடையாது. அதான் தண்ணி. ஆதி என்பது இடம் இல்லாத இடத்துக்கு தான் பேரு. அது எந்த இடமே கிடையாது. அதனாலதான் அது வைகுந்தம் சொல்லுவாங்க. நீ சொல்ற வைகுந்தம் தாளூர் வைகுந்தம். நான் இருந்தது ஆழ அலகடல் மேல் பாமனை மேல் பள்ளி கொண்டவர். ஆமா, அதான் ஆதி அந்தமும் இல்லாதவர். ஆதி கைலாசனால் இன்றெடுக்கப்பட்ட என் பெயரோ ஸ்ரீமன் நாராயணன். என் சொந்த பெயர் அந்தர சொருபி. ஆதி நாராயணன் என்று அழைப்பார்கள். அந்தர சொருபி. அந்தர சொருபி ஆதி நாராயணன் என்று பெயர் பெற்றவர். இருந்தாலும் காத்தல், அழித்தல், படைத்தல் 3 மூர்த்திகள். இந்த 3 மூர்த்திகளில் துஷ்டருக்கு நிஷ்டபரிபாலன். என்னை அண்டினால் ஆதரிப்ப முண்டியவர்களை இதான் என் முக்கியமான வேலை. அகமென்னும் விளையாட்டு 1008ங்க. அசுர வேதங்கள் 108. நான் தாங்கிய அபுதாரங்கள் 10. என் முதல் அபுதாரம் என்னுடைய முதல் அவதாரம் மச்சவதாரம். அது கிரைதாயுகம். அந்த கிரைதாயுகம் 17,28,000 ஆண்டுகள். அதுல முதல் அவதாரமாகப்பட்டது மச்சவதாரம். எதற்காக எடுத்தீங்க? சிவபெருமானால் படைக்கப்பட்டு பார்க்கடலிலே 2011 ஆண்டு காலங்கள் நான் பள்ளி கொண்டு தன்னை அறியாமல் உந்தி கமலத்தில் ஒரு தாமரை கொடியோடி அந்த தாமரை கொடியின் வழியாகவே 5 முகத்தோடு பிரம்மா ஜனித்தார். அவர் பிறக்கும் முன்பதாகவே வலதுகாத செவியால் சோமுகன், இடதுகாத செவியால் அசோமுகன். பிரம்மாவும் அசோமுகனும் தேவர் குணமுடையவர். தேவர் குணம் உடையவர். சோமுகன் அசுர குணம் உடையவன். பிறந்தவுடனே பிரம்மனுக்கு ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கொடுத்து உலகத்தில் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் உயிருள்ள சீவ வேதங்களை படைக்க செய்தேன்.
அப்ப பார்த்தான் சோமகன். நாமளும் மகன்தானி, நமக்கு ஏன் இல்லை? ஏன் நம்மளுக்கு அந்த அப்படி என்று பிரம்மா நித்திரையில் இருக்கும் தருணத்தில் வேதத்தை புடுங்கிக் கொண்டு பார்க்கடலில் நுழைந்தார். ஆமா, சோமகேஸ்வரன் பிரம்மா போரிட்டு பார்த்தார், முடியல. அவன் வாங்கிய வரங்கள் இரவிலையும் தூக்கம் இல்லாமல் பகலிலையும் தூக்கம் இல்லாமல் ஜீவங்கள் தன்னை கொல்ல வேண்டும் என்று வரப்பிரசாதங்களை பெற்றுக் கொண்டவன். அதனால மகரமீன் மற்றவென்று சொல்லக்கூடிய மகரமீன் அவதாரங்களை கொண்டு பார்க்கடலுக்குள் நுழைந்து அந்த சோமகனை மார்பிளர்ந்து வேதத்தை திருப்பி பிரம்மன் கையிலே கொடுத்தீங்க. அப்ப உடனே தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எனக்கு வைக்கிறாங்களே. என்ன சாமி வச்சாங்க? என்ன வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிற? சொல்லக்கூடாது சாமி, கேமரா இங்கே பாக்குறேன். அப்படித்தான் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேதத்தை திருப்பி கொடுத்த வேதநாயகா என்று எனக்கு பெயரிட்டார்கள். வேதநாயகன் என்று பெயர் வைத்தார்கள். ஆமா, அப்படி வேதநாயகன் என்ற பெயர் முதல் நான் பெற்றேன். முதல் வேதநாயகன் என்று பெயர் பெற்றீங்க. மற்ற அவதாரத்தோடு வேதநாயகன் என்ற பெயரோடு மச்சன், கூர்மம், பராகம், வாமனன், நரசிம்மன், பரசுராமன் 6 அவதாரங்கள் போனால் போகட்டும். அப்படி இருப்பினும் இந்த உலகத்தில் துஷ்டருக்கு நிஷ்ட அறிவாளனாக விளங்கி வந்தாலும் இன்றைய தினத்தில் நான் எதற்காக வந்தேன்? என்ன சமாச்சாரம் வந்தீங்க? மாதவ, இந்த வைகுந்தத்தில் என் மனைவியாக விட்டவள் லட்சுமி தேவி அந்தபுரத்தில் இருக்கின்றார். விஷயத்தை நான் சொல்றேன். என் மனைவி சீக்கிரம் ஓடி குற்றம் ஸ்ரீமந்த நாராயணன் அவருடைய மனைவியாவட்ட லட்சுமி அம்மா அழைக்க லட்சுமி அம்மா சபைக்கு வருகின்றார். அன்னவரால் மட்டும்